வேற லெவலில் இருக்கு. எக்ஸ்பெக்ட் பண்ணாம பாருங்க, என்ஜாய் பண்ணலாம், ஃபேமிலியோட வந்து பாருங்க. வாழ்த்துக்கள். துப்பாக்கி மாதிரி இருந்துச்சு ப்ரோ. விஜய்க்கு ஒரு துப்பாக்கி மாதிரி, சிவகார்த்திகேயனுக்கு இது ஒரு துப்பாக்கி. நல்லா இருக்கு. ரொம்ப நாள் கழிச்சு அமரனுக்கு அப்புறம் நல்ல ஒரு படம் வந்திருக்கு. ஏன்னா கம்பேக் சூப்பராக இருக்குது. பிச்சு உதறியிருக்காரு, வேற லெவலு. இனி வந்து லோகேஷ்க்கு அப்புறம் இனி வந்து மேல முருகதாஸ் தான் பயங்கரமாக படிக்காப்புல. படம் நல்லா இருக்குங்க, சூப்பராக வந்திருக்கு. துப்பாக்கி மாதிரி இருக்குது படம், கண்டிப்பாக கிட்ட. ஆக்டிங்லாம் நல்லா இருந்துச்சு. ஏன்னா வில்லம் மாஸ்னா படம் சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. ஃபேண்டாஸ்டிக், செம்மையாக இருந்துச்சு. ஃபேண்டாஸ்டிக் சூப்பராக இருந்துச்சு. ஸ்க்ரீன் பிளே அந்த ஃபாஸ்ட் அந்த லேக் இல்லாத மாதிரி சூப்பராக ஃபேண்டாஸ்டிக்காக பண்ணிட்டாங்க. படம் ஆமாம் சொல்கிறான் எதுவும் கேட்காதீங்க. நம்பி வந்தீங்கன்னா 200 ரூபாய்க்கு ஒர்த்தாக பார்க்கலாம். தொண்டெல்லாம் காஞ்சி போயிருச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் டோட்டலாக வேற மாதிரி. அமரனா தூக்கி சாப்பிட்டுருச்சு. டிக்கெட் இருக்குன்னு கூப்பிட்டாங்க, எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் வந்தேன். செம்ம என்டர்டைன்மெண்ட், ஜாலியாக இருக்குது. வந்து பாருங்க, 2.25 மணி நேரம் ஆடியே இருக்கலாம். பிரதர் ஆடியோ லான்ச்சில் சிவகார்த்திகேயன் சொன்னது கிளைமேக்ஸ் சீனு அதே மாதிரி சூப்பராக பண்ணியிருக்கிறாப்புல. குடும்பத்தோட கண்டிப்பாக வந்து தேட்டரில் பார்க்கலாம். படம் ரொம்ப மாசாக இருக்குது. அடிதடி படம் தான், வந்து தாராளமாக எல்லாருமே பார்க்கலாம். பார்க்குற மூவி தான், பார்க்க வேண்டிய படம். எல்லாருமே கெத்தாக இருக்கு. சிவகார்த்திகேயன் வந்து ஒரு வித்தியாசமான கேரக்டர், நல்லா இருக்கு. பார்க்கலாங்க, ஃபேமிலியோட பார்க்கலாம். நல்ல படம். அதாங்க படமே ஒரு டிஃபரெண்டான படம். பார்க்க வேண்டிய படம். இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை நல்லா இருந்துச்சுண்ணா. ஒரு ஆக்ஷன் மூவி, நல்ல ஒரு ஆக்ஷன் மூவியா இருந்துச்சு. ஒரு கம்பேக் கொடுத்துருக்காரு. முருகதாஸ் ஒரு கம்பேக் கொடுத்துருக்காரு. பார்க்கலாம், எல்லாருமே பார்க்கலாம். ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லாருமே பார்க்கலாம். தேங்க்யூ. பயங்கரமா இருக்கு. எல்லாரும் வந்து இந்த பெரிய பெரிய டைரக்ட்ல வந்து சொதப்பிட்டு இருக்கும்போது இதுவும் சொதப்பிடுமோ அப்படின்னு ஒரு இதில் தான் வந்தோம். பட் இருந்தாலும் வச்சு செஞ்சுட்டாப்ல ஏஆர் முருகதாஸ். ரைட்டிங்ல நான் தான் பெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி காமிச்சிட்டாப்ல. அது வந்து ஹீரோ நம்பி கதை எடுக்காம தான் மேல நம்பிக்கை வச்சு சூப்பரா எழுதி சூப்பரா பண்ணியிருக்காரு. அது அந்த வில்லன் இருக்காரு, அப்பா அவரை ஹீரோ போல காமிச்சிருக்காங்க. பயங்கரமா இருக்காரு. பாடி பில்டிங் பண்ணி ஃபைட்டு வீட்லாம் பயங்கரமா இருக்கு. என்ன அனிருத் மியூசிக் மட்டும் கொஞ்சம் போட்ட மியூசிக்கே படத்துல வந்து தூக்கி போட்டிருக்காப்ல. அது மட்டும் இல்லாம இருந்தா சூப்பரா இருக்கும். செம வசூல் நல்ல போகுது. படம் சூப்பரா இருக்கு. ஆமா ஆமா ஆமா, ரொம்ப நாள். அதான் அந்த எல்லாத்துலயும் சொதப்பி ஸ்பைடரு தர்பாரு எல்லாம் சொதப்பி இதுல வந்து எல்லாம் அடி வாங்க போகுதுன்னு நினைச்சிட்டாங்க. என்னன்னா இதுல அடி வாங்க போகுதுன்னு நினைச்சிட்டாங்க. இது அப்படியே டாப் டு பாட்டம் வேற மாதிரி. அந்த விஜயகாந்த் வச்சு படம் எடுத்தாப்புல, அது துப்பாக்கி அந்த மாதிரி அந்த ஃப்ளோல வந்துட்டாரு. நான் பழைய ஏஆர் முருகதாஸ் கம்பேக் கொடுத்துட்டேன் அப்படின்ட்டு வந்துட்டாப்ல. அந்த லெவல்ல இருக்கு பழைய ஏஆர் முருகதாஸ் கம்பேக். படம் வந்து சூப்பராக இருந்துச்சு. அதாவது வந்து சிவகார்த்திகேயன் இப்படி ஒரு ஆக்டிங் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கல. அதாவது விஜய் கொடுத்த கன்னில் வந்து ஆள் இப்போ யூஸ் பண்ணியிருக்காரு. அதாவது அதே விஜய் கொடுத்தா யூஸ் பண்ணது நல்லா இருந்திருக்கும். இன்னொரு வில்லன் மூலியமாக யூஸ் பண்ணுறாரு. படம் ரொம்ப நல்லா இருக்கு, எல்லாரும் பார்க்கலாம். அதாவது ஒரு கம்பேக் அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஆரோடதுனா வந்து உண்மையாக வில்லன் வேற லெவலு. கத்தி படம் மாதிரியே இருக்கு. மேபி இருக்கலாம், அடுத்த ஒரு இதில் நல்லா கொடுப்பாருன்னு நினைக்கிறேன். படம் சூப்பராக இருக்கு. ஏஆர் முருகதாஸ் வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் மீண்டும் ஒரு படத்தை இயக்கியிருக்காரு. இது எப்படி இருக்கு ஏஆர் முருகதாஸோட கதை? சூப்பராக இருக்கு. ஆனால் வித்தியாசமாக யோசிச்சிருக்காரு. கதையை வந்து டிஃப்ரெண்ட்டாக கொண்டு போகணும்னு யோசிச்சிருக்காரு. பட் இதில் ஒரு சின்ன ஒரு கருத்து இருக்கு. பீப்புள்ஸ் வந்து எந்த ஒரு பிரச்சனை நடந்தாலும் வந்து எல்லாரும் தள்ளி இருந்தால் பார்க்குறோம். பட் சிவகார்த்திகேயன் அப்படி இல்லாமல் வந்து எடுத்து எப்படி இன்ட்ராக்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு யோசிச்சு பண்ணியிருக்காரு படத்தை. ஒரு நல்ல ஒரு செய்தி சொல்லியிருக்காரு இந்த படத்தை மூலியமாக. அவர் படம் நல்லா இருக்கு, நல்ல ஃபேமிலி ஸ்டோரி தான், நல்ல ஆக்ஷனாக எல்லாமே இருக்கு. படத்தை முருகதாஸ் வந்து அந்த அளவுக்கு ஒரு விஜய் படத்த அளவுக்கு துப்பாக்கி கூட அது நல்லா பெட்டராக எடுத்திருக்காரு. சூப்பராக இருக்கு, நல்லா இருக்கு. அவர் முருகதாஸும் ஒரு இந்த படத்துக்கு சிவகார்த்திகேயன் வச்சு ஒரு அருமையாக நல்லா ஸ்டோரி எடுத்திருக்காங்க. ஃபுல்லாக ஆக்ஷன் தான். என்ட்ரன்ஸ் சீன் எடுத்தோன்னா சட சுட்டிட்டு தான் இருக்கிறாரு. இல்லை அந்த துப்பாக்கி சீனில் எப்படி இருக்கு சொல்கிறாரோ இதோட பயங்கரமாக அப்படி கேமரா ரோலிங் ஆகிட்டே இருக்கு. சுறு சுற்றிக்கிட்டே இருக்கு. சிவகார்த்திகேயன் நல்ல கிளைமேக்ஸ் சீன் சூப்பர் சீனு. சிவகார்த்திகேயனோட ரோல் எப்படி இருக்கு? மற்ற படங்களுக்கும் இந்த படங்களுக்கும் மற்ற படத்தோட இந்த படத்துக்கு சிவகார்த்திகேயன் நல்ல டான்ஸ் கொடுத்துருக்காங்க, நல்ல ஃபைட் கொடுத்துருக்காங்க. சரியான டான்ஸு, அருமையான டான்ஸு, ஃபைட்டு செம்ம ஃபைட்டு. கிளைமேக்ஸ் சைன்லாம் ஃபைட்டு விட்டு விளாட்றாரு சிவகார்த்திகேயன். அருமையாக பண்ணிடுறாரு. முருகதாஸ் வச்சு சிவகார்த்திகேயன் அருமையாக வச்சு செஞ்சுருக்காங்க. படம் சூப்பராக இருக்குது. ஃபேமிலி ஆடியன்ஸ் அருமையாக பார்க்கலாம். நல்லா லவ் ஸ்டோரி எடுத்திருக்காங்க. எல்லாமே கம்பல்சரி, எல்லாமே கலவையாக தான் பார்த்து படம் சூப்பராக எடுத்திருக்காங்க. லவ் ஸ்டோரி இருக்குது, ஃபேமிலி பார்க்கலாம், எல்லாருமே பார்க்கலாம். அருமையாக இருக்குது படம். ட்ரெண்டை ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்க.